வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போனால் ஒரு பொலிட்டிக்கல் பற்றா சில பேர் தெரியாமல் பேசுகிறாங்க, தெரிஞ்சிட்டு பேசுகிறாங்களா, அறியாமல் பேசுகிறாங்களா, அறிஞ்சிட்டு பேசுகிறாங்களா, இதை தெரியல. அது தெரிய வைக்கிறதா நான் இந்த அரசியல் பேசுகிறேங்க. அதாவது இன்றைக்கி தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வாழ்த்துக்கள். 108 + ஒரு 5 113, அப்புறம் 6, அப்புறம் 2 120 சீட்ஸ். இது மேஜிக். இது 5 வருட ஆட்சிக்கு உண்டான மேஜிக்கான கேட்டால் நோவே கிடையாது. 1977 எம்ஜிஆர் அரசியலுக்குள்ளே வராரு. திமுகலேருந்து அண்ணா திமுகவுக்கு 30% எலெக்ஷனில் 130 சீட்ஸ், அதாவது 130 சீட்ஸு. நல்லா புரிஞ்சுக்கங்க. 30% சீட்டில் பர்சன்டில் ஓட்டு வாங்குறாரு. 130 சீட்டு. ஆனால் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 36.5% வாக்கு வங்கி 108 சீட்டு. அப்போ மக்கள் அந்த இம்பேக்ட்டுக்குமே இந்த இம்பேக்ட்டுக்குமே டிஃப்ரெண்ட்டு பாருங்கள். அப்போ திராவிட கட்சிகள் திமுக அண்ணா திமுக மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்களா, ஒரு சுனாமி அலை தான். அதாவது சுனாமி அலை மாதிரி விஜய்ங்கிற இம்பேக்ட்டு இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக்கு, அப்புறம் சினிமா மோகம், அப்புறம் அப்பா ஓட்டு போட சொல்லிச்சு, ஆத்தா ஓட்டு போடுச்சு, தாத்தா ஓட்டு போட சொல்லிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு இம்பேக்ட். இதுதான் தாவேகா. அதாவது 2021 சைக்கிளில் ஓட்டு போட வந்தார் தாவேகா தலைவர், இப்போதைய முதலமைச்சர். ஆனால் இன்றைக்கி முதலமைச்சர் இருக்கிற பரவாயில்ல, அவருக்கு வாழ்த்துக்கள். வரலாறு வெற்றி தான். வெற்றினா மெஜாரிட்டி வெற்றி இல்லை, மைனாரிட்டி வெற்றி. ஆனால் 1927க்குமே 2026க்குமே கம்பேக்ட் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் 30% ஓட்டு வாங்கி 130 சீட்டுக்குமே. அப்போ மக்கள் தொகை கம்மி. இப்போ 2026 மக்கள் தொகை 60. அதாவது 1.78 கோடி ஆளுக அந்த விஜய்க்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. ஆனால் மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஒன்றும் தப்பில்லை. கூட்டணி கட்சிகள் ஏன்னா என்டிஏ கவர்மெண்ட்லேருந்து ஆதரவு வாங்கலை, திமுக கவர்மெண்ட்டில் கூட்டணி கட்சி ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. இது வரும் நாள்களில் அவரோட செயல்பாடு எப்படி என்னங்கிறது அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். அதாவது எங்கூட அரசியல் பேசுகிறவங்க பேசுகிறவங்குமே இனி பேசுகிறவங்கள வரலாறு தெரிஞ்சு பேசலாம். ஏன்னா நம்ம இந்திரா காந்தி முதல் இப்போ இருக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரைக்கும் நான் அரசியல் பேசக்கூடிய ஆள். அதை விட்டு போட்டு விஜய் சிஎம் ஆகிட்டார், 6 சிலிண்டர் கொடுப்பாரு, பெண்களுக்கு இலவசம் கொடுப்பாரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கஜானா காலி அப்படின்னு கஜானா காலி வேலையில் பட்டதாரிகளுக்கு 4000 கொடுப்பாரு. அதெல்லாம் சாத்தியக்கூறுகளா இல்லையாங்கிறது இந்த கவர்மெண்ட் முடிவு பண்ண முடியாது. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்கக்கிட்ட ஒரு நிதி இருக்குதுங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நிதி இல்லாமல் தமிழகத்தில் பண்ண முடியாது. என்ன காரணம்? இதுக்கு உதாரணம் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பிப்ரவரியில் வெள்ளை அறிக்கை கொடுத்துருப்பாரு. இப்போ கஜானா காலியை அதை சொல்ல முடியாது. பாமர மக்கள் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டுருக்குறாங்க. பாமர மக்களை நாம் ஏமாற்ற முடியாது. வரும் நாட்கள் தான் பண்ண முடியும். ஒரே நாளில் ஒரு ஆட்சியை நாம் விமர்சனம் பண்ண முடியும். பல யூடியூப் சேனல் இதை பற்றி விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நாம் அப்படி கிடையாது. உள்ள கவனித்து பார்க்கணும். திமுக தோற்றுருக்குது, அதிமுக தோற்றுக்கு அது கிடையாது. வரலாற்றை நீங்கள் புரட்டி பாருங்கள். 1977 முதல் 2026 மாறி மாறி ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. என்ன மாறி மாறி ஆட்சி பண்ணுறாங்க? ஏடிஎம்கே தோற்றுருக்குது, மறுபடியும் இன்னொரு 5 வருஷங்களில் ஏடிஎம்கே அசுர வளர்ச்சி வெற்றி பெற்றிருக்குது. திமுக தோற்றுருக்குது, திமுக அசுர வளர்ச்சி வெற்றி பெற்றிருக்குது. ஒரு கட்டத்தில் திமுக எதிர்க்கட்சி தலைவரும் கூடி இல்லாத ஒரு சூழ்நிலை எல்லாம் அமைஞ்சிருக்குது. 2011 உங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதிமுக அதே மாதிரி தான். 1996 நீங்கள் அரசியல் பேசணும்னா கரெக்டாக பேசணும். அது உட்காந்துட்டு ஜெயிச்சிட்டாரு, அதிமுக கட்சி இல்லை, திமுக கட்சி இல்லை, அதை சொல்ல முடியாது. மக்கள் ஒரு இம்பேக்டாக கொடுத்துருக்குறாங்க. 1.78 கோடி மக்கள் ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. அது வரும் நாள்களில் தான் அந்த ஆட்சி எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது. எந்த மக்கள் ஆதரவு கொடுத்தாங்களோ அந்த மக்கள் தூக்கி விசாரிக்க 2 செகண்ட் ஆகாது. பல அரசியல் வரலாறு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்மக்கிட்ட அரசியல் பேசுகிறவங்க நம்ம வரலாறு தெரியாமல் நான் பேச மாட்டேன். மொத்தத்தில் விஜய் அவர்கள் இனி என்ன செய்ய போகிறாரு, மக்களுக்கு எப்படி இம்பேக்ட் கொடுக்க போகிறாரு, வெள்ளை அறிக்கை விட்டால் மட்டும் போதாதுங்க. பாமர மக்களோட அடித்தட்டு நிலைமை
எப்படிங்கிறது என்னங்கிறது 2 கவர்மெண்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. திமுக அரசும் அதிமுக அரசும். இது வெள்ளை அறிக்கை விட்டனால நாம் வந்து எதுவுமே சொல்ல முடியாது. பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம அரசியல் களம் வேறு. எங்கிட்ட அரசியல் பேசுகிறவங்க நான் வந்து வரலாறு தெரியாமல் அரசியல் பேசவே மாட்டேன். 1.78 கோடி மக்கள் ஆதரவு கொடுத்தும் 36.5% ஓட்டு கொடுத்தும் 108 சீட்டு தான். 1977 இந்த அளவுக்கு மக்கள் தொகை கிடையாது. ஆனால் அன்னைக்கே எம்ஜிஆர் 30% ஓட்டு வாங்கி 130 சீட் ஜெயிச்சுக்கிறாரு. இதை எதை காட்டுதுன்னா இம்பேக்ட், ஜஸ்ட் இம்பேக்ட் தான். சுனாமி அலை மாதிரி விஜய்ங்கிற ஒரு அலை அடிச்சிருக்குது. அதை வச்சு நம்ம அரசியல் பேச முடியாது. வரும் நாட்களில் தான் இவரை பற்றி நம்ம முழுசாக தெரிய போகுது. அது வரைக்கும் நாம் பொறுத்திருந்து பார்க்கும். அதுக்காக வந்து யாரையுமே நாம் விமர்சனம் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஒரே நாளில் தூக்கி எல்லாத்தையும் நிறுத்த முடியாது. இப்போ தான் உள்ளே போயிருக்கிறாங்க. அதில் என்ன குறை என்ன நிறை இருக்குது, எந்த மக்களுக்கு எப்படி செய்யலாம், சாத்தியமா இல்லையாங்கிறது நிதிநிலை அறிக்கைன்னு ஒன்று இருக்குதுங்க. அந்த நிதிநிலை அறிக்கை வந்தால் தான் தெரியுங்க. அதே மாதிரி நிதியமைச்சர் யார், நிதியமைச்சருங்கிறது நாலேஜ் உள்ள ஒரு ஆள் கொண்டு வந்தால் தான் முடியும். திமுக அரசில் நிதி அமைச்சராக இருந்தால் பிடிஆர் பழனிவேல். அவர் வந்து ஃபாரினில் படித்தவர், ஸ்டேட் பேங்கில் வங்கி அனுமதி உள்ளவர். மொத்தத்தில் இந்த நிதியமைச்சர் யாரை போட போகிறாங்க, என்ன வெள்ளை அறிக்கை கொடுக்க போகிறாங்கன்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே, அரசியலுங்கிறது களம் வேறு, என்னோட களம் புதுசு. எங்கிட்ட அரசியல் பேசுகிறவங்க கரெக்டாக பேசுவாங்க, இல்லைன்னா அவங்கள நான் கதற விடுவேன். ஏன்னா வந்து நான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டங்கிற ஒரு புக்கை படித்து தான் இதை பேசுவேன். இந்திரா காந்தி முதல் நரேந்திர மோடி சார் வரைக்கும் நான் வந்து ஃபுல்லாக தரவாக படித்து தான் அரசியல் பேசுகிறேன். ஆனால் ஒரு சிலர் வந்து உட்காந்துட்டு விவாதத்தில் பேசுகிறாங்க. அந்த மாதிரி ஆள் நான் கிடையாது. ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.